மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 74. பள்ளியிலிருந்து வீட்டிற்கு செல்லும் வழி எங்கும் ஒரு இடம் விடாமல் தேடிவிட்டான் செந்தில். எங்கேயும் தளிர் இருக்கும் அறிகுறிகள் இல்லை. காசியை விட்டு செல்வத்திடம் கேட்கச் சொன்னான். அவனும் அங்கே எதுவும் வரவில்லை என்றான். இன்னும் அவனுக்கு பதட்டம் கூடிப்போனது. சண்முகம் ஒரு பக்கம் தன் வண்டியோடு சென்று சல்லடை போட்டு தேடிக்கொண்டு இருந்தார். அவளின் செல்போனிற்கு எத்தனை முறை அழைத்தும் அது சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. பைத்தியம் பிடிக்காத குறையாக செந்தில் எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்க சண்முகத்திற்கு ஏதோ தோன்றியது. பள்ளியிலிருந்து தோப்பிற்கு செல்லும் வழி எங்கும் பார்த்து கொண்டே சென்றார். அவர் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் ஒரு இடத்தில் சாலையோரம் வண்டியை நிறுத்திவிட்டு அதன் அருகில் கையை பிசைந்தபடி நின்றிருந்தாள் தளிர். அவளை கண்டதும் தான் அவருக்கு மூச்சே வந்தது. உடனே செந்திலுக்கு அழைத்து விவரம் சொல்லிவிட்டு அவள் இருக்கும் இடத்தையும் தெரிவித்துவிட்டு வேகமாக அவள் அருகில் சென்று பைக்கை நிறுத்தினார். அவரை கண்டு திகைத்தாள் தளிர். இங்க என்னம்மா பண்ற? கோபப்படாமல் மென்மையாக கேட்டார். மலர பார்க்க வந்தேன் மாமா, மெல்லிய குரலில் தயங்கியபடி கூறினாள். சரி, அதுக்கே இங்க நிற்கிற? இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு வழி தெரியல மாமா. சரி, எங்க யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்லை? ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு மாமா. சரி பரவாயில்ல விடு, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை, நான் மலர பார்க்கணும். அதெல்லாம் செந்தில் உன்னை கூட்டிகிட்டு போவான், இப்போ நீ வா. நான் மாட்டேன் என்றாள் பிடிவாதமாக. சொன்னா கேளுமா, வா போகலாம். நீ சொல் பேச்சு கேட்குற பொண்ணு தானே? இனி அப்படி இருக்க மாட்டேன். அப்படி சொல் பேச்சு கேட்டுதான் மலர் இல்லாமல் இப்போ நிற்கிறேன். சிறு குழந்தை போல் பிடிவாதம் பிடித்தாள். அவர் பாவமாக அவளை பார்த்தார். சரி, இனிமேல் கேட்க வேண்டாம், இந்த ஒரு தடவை மட்டும் கேளு. அதற்குள் புயலாக அங்கே வந்து நின்றது கார். அதிலிருந்து கோபமாக இறங்கி அவளிடம் ஓடி வந்தான் செந்தில். இங்கே என்னடி பண்ற என்றான் வந்த வேகத்தில். அவன் கோபம் கண்டு மிரண்டாள் அவள். இருடா இரு, எதுக்கு மிரட்டுற? மலரை பார்க்க வந்திருக்கா, இதுக்கு மேலே போக வழி தெரியாமல் இங்கே நிற்கிறா. ஃபோன் வேற சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. யாருக்கும் சொல்லாமல் வந்துட்டோமே, ஃபோனும் ஆஃபில் இருக்கே, நாங்கள் தேடுவோம்னு தெரியாதா உனக்கு என்றான் காட்டமாக. இல்லை, மலரை பார்க்கணும். ஆழ்ந்த மூச்செடுத்து தன் கோபத்தை அடக்கி கொண்டான். பார்க்கலாம், நீ முதல்ல வீட்டுக்கு வா. அவள் கைப்பிடித்து இழுத்தான். வெடுக்கென்று தன் கையை உருவிக்கொண்டு, நான் வரமாட்டேன், மலரை பார்க்கணும் என்றாள் மீண்டும் பிடிவாதமாக. சட்டென்று அவளை அடிக்க கையை ஓங்கினான் செந்தில். அதில் அவள் பயந்து நடுங்க, டேய் என்ற சண்முகத்தின் அதட்டலில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கையை இறக்கினான். என்னடா பழக்கம் இது என்றார் கோபமாக. பின்ன என்னப்பா, இவளை காணோம்னு தேடிக்கிட்டு நாய் மாதிரி தெரு தெருவா சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறா என்று முகத்தை திருப்பிக் கொண்டான். ஏன் என்ன தேடினீங்க? அதை கேட்டு அவன் பிபி இன்னும் எகிரியது. அப்படியே ஒன்று போட்டேன்னா தெரியும். கையை ஓங்கவில்லை, ஆனால் வார்த்தைகளில் மிரட்டினான். டேய், அட இருடாடி, நான் அடிக்கல, சும்மா டேய் டேய் நீட்டு. அவள் கையை பிடித்து வன்மையாக இழுத்தவன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், நடு ரோட்டில் வேண்டாம், சாயந்தரம் ஆகிடுச்சு, இந்த ரோடு சேஃப் இல்லை என்றவன் அவளை பதில் அளிக்க விடாமல் காசியை அழைத்தான். அண்ணே, நீ இவ வண்டியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடு, நாங்கள் காரில் போகிறோம். அப்பா நீங்களும் கிளம்புங்க என்று விட்டு தரதரவென்று அவளை இழுத்து கொண்டு சென்று கார் கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளினான். பின் காரை ஸ்டார்ட் செய்து அவன் கிளம்ப அவன் பின்னாலேயே சென்றார் சண்முகம். காசி அவசரமாக செல்வத்திற்கு அழைத்து விவரம் தெரிவித்துவிட்டு கிளம்பினான். மலரின் முகம் இறுக்கத்தோடு இருக்க அவள் அருகில் சென்று அமர்ந்தான் செல்வம். அவன் கையை கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்தாள். பைத்தியக்காரி என்றாள் மெல்லிய குரலில். செல்வம் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் மலரின் கையை ஆறுதலாக அழுத்தினான். இரவு செந்தில் வீட்டிற்கு வந்தபோது தளிர் உறங்காமல் அமர்ந்திருந்தாள். அவள் மேல் இருந்த கோபத்தில் அவள் முகம் பார்க்காமல் உடை மாற்றிக்கொண்டு வந்தான். அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் படுக்கச் செல்ல, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றாள் கோபமாக. படக்கென்று எழுந்து அமர்ந்தான். என்ன கேட்கணும்? அதை விடு, உனக்கு எதுக்கு கோபம் வருது? கோபப்பட வேண்டியவன் நான் தான். அவளோ அவன் பேசுவதை கண்டுகொள்ளவே இல்லை. என்ன ஊர் ஃபுல்லாக தேடி அலைஞ்சிங்கன்னு அத்தை சொன்னாங்க, ஏன் தேடினீங்க? ஏய், என்னடி பேசுகிற? தேடாமல் என்ன பண்ண சொல்கிற? அதுதான், எதுக்கு தேடினீங்க? அவள் வார்த்தைகளின் அழுத்தம் அவன் கோபத்தை காட்டியது. புருவம் சுருக்கி பார்த்தான். ஏன் தேடக்கூடாது?
நானும் எங்கள் அம்மாவை மாதிரி ஓடி போயிட்டேன்னு நினச்சிங்களா? காட்டமாக கேட்டாள். அதை கேட்டு திகைத்தவன் அவசரமாக அவளை நெருங்கி அமர்ந்தான். சிச்சி, என்னடி பேசுற? அவள் கன்னம் பற்றினான். அதனை தட்டிவிட்டாள் அவள். இல்லை, எனக்கு தெரியும், நீங்களும் அப்படித்தான் நினச்சிட்டீங்கல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. ஆனாலும் என்னை சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல. எனக்கு தெரியும், யாருக்குமே என் மேலே நம்பிக்கை இல்லை. நான் தான் துரதிருஷ்டசாலி. யாருக்குமே என்னை பிடிக்காது. என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே வந்தப்போ முதல்ல மலர் தான் என்கிட்ட பாசமாக இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் பாசம் காட்டினீங்க. முதல்ல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து இதோ என்னை சந்தேகப்பட்டு என்னை வேண்டாம்னு சொல்ல போகிறீங்க. அதானே? எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணி வச்சுட்டாரே. இதோ இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்க. இப்படியே 2 நாள் முகத்தை தூக்கி வச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வந்து என்ன கேட்பீங்க? உண்மையிலேயே மலரை பார்க்க தான் போனியான்னு சந்தேகமாக கேட்க போகிறீங்க. அதுதானே? நீளமாக பேசிவிட்டு அப்படியே தளர்ந்து சாய்ந்து அமர்ந்தாள். அவளை பரிதாபமாக பார்த்தான் செந்தில். அவள் மனதின் வலி அவனுக்கு புரியத்தான் செய்தது. ஆனால் அவளை காணோம் என்றதும் அவன் துடித்த துடிப்பு. அவன் உயிரே அவன் கையில் இல்லை. அதனை அவள் உணரும் மனநிலையில் இல்லை என்று புரிந்தது. அவள் கையை பிடித்து இழுத்து தன்மேல் சாய்த்தான். அவளோ திமிரி விலகினாள். அவன் விடாமல் இழுத்து தன் நெஞ்சில் அவளை புதைத்து கொண்டான். அவளோ அவனை அணைக்கவே இல்லை. என்னை கட்டிப்பிடிக்க மாட்டல்ல? அவ்வளோ கோபமா என் மேலே என்று கேட்டு சின்னதாக சிரித்தான். ஆனாலும் உன் கோபத்தில் எனக்கு சந்தோஷந்தாண்டி என்றான். அவள் நிமிர்ந்து அவனை பார்த்து முறைத்தாள். நீ உரிமையாக கோபப்படுற முதல் ஆளு நான் தான் இல்லை? அவள் திகைத்து அவனிடம் இருந்து விலக முயன்றாள். ஆனால் அவன் விடவில்லை. என்ன அவ்வளோ பிடிக்குமா என்றவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அவள் உதட்டை கழித்து அழுகையை அடக்கினாள். அழுக வந்தா அழுதுடி. இல்லை என்பதாக தலையசைத்தாள். சரி, என்ன பாரு. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் உன்னை சந்தேகப்படுவேனா? அவள் பார்வையை மாற்ற முனைய அவள் கன்னம் பற்றி தன்னை மீண்டும் பார்க்கச் செய்தான். அவள் பதில் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கையை எடுத்து தன் நெஞ்சின் மேல் வைத்தான். நீ இல்லாத கொஞ்ச நேரமும் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை காணோம்னா எனக்கு பதட்டமாக இருக்கக்கூடாதா தளிர்? உன்னை தேடக்கூடாதா? நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட நான் காணாமல் போனதா கேட்டிருந்தா அவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. மற்றவங்கள விடு தளிர், நான் அப்படி நினைக்கிறவனா? எனக்கு தெரியாதா என் தளிருக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்னு? நீ இல்லைனா அதுக்கு ஓடி போயிட்டான்னு மட்டும்தான் அர்த்தமா? உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா? உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணியிருந்தா? வர்ற வழியில் உனக்கு ஆக்சிடெண்ட் மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தா? உன்னை தேடாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது தளிர்? இப்பொழுது மென்மையாகவே கேட்டான். அவள் யோசனையாக பார்வையை இப்படியும் அப்படியும் திருப்பினாள். என் பையன் உனக்கு புரியவே இல்லையா? அவன் குரல் உடைந்து விட்டது. இப்பொழுது அவனை அணைத்து கொண்டு சாரி என்றாள் மெல்லிய குரலில். அவள் நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தம் வைத்தான். தளிரு, நீ தனியாகவே இருந்து பழக்கப்பட்டவ. அப்படி இருந்தும் இப்போ உன்னால் மலர் இல்லாமல் தனியாக இருக்க முடியல. ஆனால் மலர், அவள் எப்போவுமே தனியாக இருந்ததே இல்லை. அவளை ஒரு நாள் போற தனியாக தவிக்க வச்சிட்டோமேடி. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பா. நாம் தெரிஞ்சு பண்ணலை தான். ஆனாலும் அவள் வலியை அனுபவிச்சால. அது ஆற கொஞ்சம் டைம் கொடுமா. திரும்ப திரும்ப நாம் அப்ரோச் பண்ணால் அவள் கோபம் இன்னும் அதிகமாகும். அவள் கோபம் அதிகமாக ஆக அண்ணன் இன்னும் மோசமாக மாறும். என் பயமெல்லாம் அதுதான். ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. எனக்காக கொஞ்சம் பொறு, சரியா? நிச்சயம் மலர்கிட்ட போகலாம். சீக்கிரமாக அவளை இங்கே கூட்டிகிட்டு வரலாம். அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் அணைப்பு இன்னும் இறுகியது. அவனும் அதற்கு மேல் அவளிடம் கோபத்தை காட்டாமல் அணைத்து சமாதானம் செய்தான். இந்த பிரச்சனையின் சூடு ஆறி தணிவதற்குள் மறுநாளே பையை தூக்கி கொண்டு வந்தாள் சரண்யா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.